மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்களுக்காக வாழ் என்ற பேரறிஞர் அண்ணா கலைஞர் காட்டிய பாதையில் சென்று பொதுமக்களுக்கு நன்மைகளை வழங்கிக் கொண்டே இருப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் மற்றும் 1598 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், உதயநிதி, சேகர் பாபு, சென்னை பெருநகர மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், திராவிட மாடல் அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்ற மகத்தான திட்டம் என தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். மேலும் முதல்வரின் முகவரி கள ஆய்வில் முதலமைச்சர் இப்படி கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் கோடிக்கணக்கான மக்களை மகிழ்விக்கும் திட்டமாக அமைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்களுக்காக வாழ் என்பதுதான் எங்களை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் தமிழக தலைவர் கலைஞரும் காட்டிய பாதை என்பதை நாங்கள் மறந்துவிட மாட்டோம். ஆட்சி இல்லாத போது மக்களுக்காக போராடுவோம், வாதாடுவோம். ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் மக்களுக்காக திட்டங்களை தீட்டுவோம், நன்மைகளை வழங்கிக் கொண்டே இருப்போம். அத்தகைய நன்மைகளை நேரடியாக ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்குகிற மாபெரும் திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த திட்டம்.